அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடுவோம். தேவி உங்களுடைய கிருபையின் கரங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறனால உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அடிமையுடைய ரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்துக் கொண்டு நீர் மாத்திரம் வெளிப்படும்படியாக செபிக்கிறவர். ஓ அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை யாவோடு இணைந்துவிடுகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறதான எங்களுடைய செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் செய்து உடைய வார்த்தையின் பட்சமாய் திருப்பிக் கொண்டு அதன்படி செயல்படுத்துகிறாங்க. இயேசு நாமத்தில் ஆமென். வாசிங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே தேவச்சனமே ஸ்தோத்திரம். glory to God. நம்மில் அநேகர் glory to God. ஓ ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் விசுவாசிகளான பின்பும் ஸ்தோத்திரம் நமக்கு அநேக சோதனைகள் உண்டாகும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் என் தேவச்சனமே இக்காலத்து பாடுகள் இந்த நாட்களிலும் கூட ஸ்தோத்திரம் நாம் அநேக பாடுகளுக்கு மத்தியிலே தான் கடந்து செல்லுகிறோம். அல்லேலூயா. ஆகிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இக்காலத்து பாடுகள் ஸ்தோத்திரம் நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் மகிமையின் தேவன் ஸ்தோத்திரம் அவருடைய நாட்களிலே தம்முடைய ஜனத்தாரை அவர் தன்னிடத்தில் சேர்த்து கொள்ளுகிற அந்த மகிமைக்கு ஒப்பான மகிமை வேறு எதுவும் இல்லை. ஆகினால்தான் இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே தேவச்சனமே ஸ்தோத்திரம். glory to God. அதையேதான் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். அப்ப என்ன சொல்றாரு? என்னிடத்தில் உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே தேவச்சனமே ஸ்தோத்திரம். glory to God. நாம் பாடுகளுக்கு மத்தியிலே தேவனை தெரிந்து கொண்டால் தான் நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே தேவச்சனமே ஸ்தோத்திரம். பாடுகளுக்கு மத்தியிலே ஸ்தோத்திரம் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளாதவர்கள் ஸ்தோத்திரம் glory to God இறுதி வரையிலே நிலைத்திருக்கிறவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் glory to God. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் glory to God. ஆண்டவரே தேவச்சனமே ஸ்தோத்திரம் என்ன மகிமை நம்மிடத்தில் வெளிப்பட போகிறது என்பதை குறித்து ஸ்தோத்திரம் அதற்கு முன்பாக என்ன பாடுகளை நாம் சகிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் glory to God. ரோமர்கள் நிருபம் 8:17 கொஞ்சம் வாசிங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே தன் தேவச்சனமே இக்காலத்து பாடுகள் ஓ ஹல்லேலூயா நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. சொல்கிறோம் அவரோடு கூட பாடுகள் பட்டால் அப்படி ஆகும். அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் எப்படிப்பட்ட பாடுகளா இருக்கும்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1:29 பாருங்க. ஏனெனில்
கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. வாசிங்க மறுபடியும். எது அருளப்பட்டிருக்கிறது? ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் அல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. நமக்கு அருளப்பட்டுடுச்சு. அல்லேலூயா. glory ஆனபடியான தேவச்சனமே. ஆகினால்தான் இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு அவைகள் ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. சொல்கிறோம். 1 பேதுரு 4:1-2 வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக பாருங்க, மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு என்ன சொல்லுகிறது வசனம்? வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால். அல்லேலூயா. சொல்றோம். அவர் தேவனுக்கு ஒப்பானவராய் இருந்தாலும் அவர் மனுஷ ரூபம் எடுத்து ஸ்தோத்திரம் மனுஷ சாயலானார். ஆனபடினாலே ஸ்தோத்திரம் நமக்கு எப்படி மாம்சத்திலே போராட்டம் உண்டானதோ அதே விதமான போராட்டங்கள் அவருக்கும் ஏற்றது. ஆனால் அவைகளை அவர் ஜெயித்தார். ஒரு சொல்லுங்க. மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தை, முதலாவது சிந்தையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிந்தையிலே அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சோத்ரம் உயிர்த்தெழுந்தார் என்பதை சோத்ரம் அவர் முதலாவது பாடுகள் அனுபவித்ததை நாம் சிந்தையிலே சோத்ரம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதை எப்படியாக நாம் தரித்துக் கொள்ள வேண்டுமா? ஒரு ஆயுதமாக நாம் தரித்துக் கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. சோத்ரமான தேவச்சனமே. ஏன் இதை சிந்தையிலே ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சோத்ரம் glory to God. சிலுவையின் உபதேசம் கெட்டு போவதற்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அல்லேலூயா. சோத்ரம் மரணமாயும் ரட்சிக்கப்படுற நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. கெட்டு போவது அது பைத்தியமாக காணப்படுது. ஆனால் சோதரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. ஆகினால்தான் தேவச்சனமே அந்த பலனாக கூடிய அந்த சிந்தையை நாம் தரித்துக் கொள்வோமாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 2வது வசனம் வாசிங்களா? மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதற்காக தான் தேவச்சனமே ஸ்தோத்திரம் முன்குறித்ததான இந்த பாடுகள். அல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்திரம். அவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4:12-13 வாசிங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று தெரியாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஒரு அன்புடைய தேவச்சனமே ஸ்தோத்திரம் glory to God. உங்களை சுற்றிலும் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல். அல்லேலூயா. ஆண்டவரே தேவச்சனமே ஸ்தோத்திரம்
அக்கினி அதை குறிக்கும் என்று சொன்னால், ஓ ஹalleluya, நமக்கு வரும் அநேக சோதனைகள். ஹalleluya, glory to God. அக்கினியிலே சோதனை தகனிக்கப்படுவோம் என்று சொன்னால் அதனுடைய கொடுமை, அதனுடைய வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும். ஓ ஹalleluya, glory to God. அப்படிப்பட்டதான பாடுகளுக்கும் மத்தியிலே சோத்திரம் நம்மை தேவன் கடந்து செல்கிறவராய் இருக்கிறார். ஏன் வாசித்து முடிங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஹalleluya, glory to God. நானுடையாக்கான் தேவச்சனமே சோத்திரம், அவர் மகிமையில் வெளிப்படும் பொழுது நாமும் அதிலே காணப்படுவதற்காக ஓ நீங்கள் சந்தோஷப்படுங்கள். ஆகினால்தான் சோத்திரம், ஓ இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஹalleluya, சொல்கிறார். ஏன் அதை 1 பேதுரு 4:17 கொஞ்சம் வாசிங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி அது நம்மிடத்திலே துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுடைய முடிவு என்னமாய் இருக்கும். ஹalleluya, இது நம்ம எப்படி யோசித்துவோம்னு சொன்னா, சபையில் ஆரம்பிக்கும், ஆனா வெளியில இருக்கிற சுவிசேஷத்தை அறியல. நாம அறிந்து இருக்கிறோம், சபைக்குள்ள இருக்கிறோம், நம்ம சுவிசேஷத்தை அறிந்து இருக்கிறோம். அப்படின்ற சுவிசேஷம் யாருக்கு சொல்லப்படுகிறதுன்னு சொன்னா, இந்த வசனத்தின் படி பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு எங்கிருந்து ஆரம்பிக்கும்? தேவனுடைய வீட்டிலே தோன்றும் காலமாய் இருக்கிறது. ஹalleluya, ஆனபடினாலே வசனம் வாசிங்க. முந்தி நம்மிடத்திலே துவக்கினால் அப்ப தேவனுடைய சுவிசேஷத்திற்கு அப்ப தேவனுடைய சுவிசேஷம் என்னெல்லாம் சொல்கிறதோ அதற்கு முதலாவது நாம கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹalleluya, glory to God. அதைதான் அது முதலாவது குறிக்கிறது. அடுத்ததாக தான் பிறருக்கு ஸ்தோத்திரம் புறஜாதியார் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவங்களுக்கு ஸ்தோத்திரனுடைய மனக்கண்கள் திறக்கப்படாததுனால அப்படி இருக்கிறார்கள். ஹalleluya, சுவிசேஷம் என்பது எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனும் அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறதுனாலே இந்த மகிமையின் சுவிசேஷத்தை அவன் காணக்கூடாதபடி இருக்கிறான். ஹalleluya, ஆனால் ஸ்தோத்திரம், glory to God. இந்த வசனத்தின்படி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முதலாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குமானால் ஸ்தோத்திரம், glory to God, முதலாவது சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஸ்தோத்திரம், glory to God. 19வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். ஹalleluya, ஸ்தோத்திரம். யோபு 23:10. ஆனாலும் நாம் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஒரு ஹalleluya சொல்லுங்க. சோதரம், மறுபடியும் தேவச்சனமே, நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். யோபு தன்னுடைய பாடுகளுக்கு மத்தியில் இருந்து கொண்டு சோதரம் சரீரத்திலே வேதனையை அனுபவித்துக் கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹalleluya, ஸ்தோத்திரம். மறுபடியும் தேவச்சனமே, glory to God.
அவர் எப்படி புடமிடப்பட்டிருக்கிறார், எப்படி சோதிக்கப்பட்டார் என்பது யோபுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்திலே அவருடைய பாடுகளை குறித்து நாம் அனுபவித்து அறிந்திருக்கிறோம். இறுதியாக ஸ்தோத்திரம் அவர் அடைந்த ஆசீர்வாதங்களையும் கூட அறிந்திருக்கிறோம். அவருடைய ஸ்தோத்திரம், glory to God. வாழ்க்கையை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் இந்த பாடலெல்லாம் அவர் எதற்காக சகித்திருக்கிறார் என்று சொல்லி இம்மைக்குரியதாக ஸ்தோத்திரம் அவர்கிட்ட முதல்ல சொன்னாரா யோபு கிட்ட, நீ இந்த பாடலெல்லாம் அனுபவிச்சுனா நான் உனக்கு ரெட்டத்திலே ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு? சொல்லல. அல்லேலூயா. ஆனால் இந்த பாடலுக்கு மத்தியிலும் அவர் கர்த்தரை நினைத்திருந்தபடினாலே ஸ்தோத்திரம், கர்த்தர் அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம், glory to God, தரிசனத்தை காண்பிக்கிறார். அந்த 19:25 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே நான் அவரை காண்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனத்தை மட்டும் எடுத்து வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமை. யோபுவிடத்தில் என்ன மகிமை வெளிப்பட்டு இருக்கிறது? இக்காலத்து பாடுகள் இந்த பூமியில அவர் சகித்ததான அநேக பாடுகளுக்கு மத்தியிலே தேவன் ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறதான பரலோக ராஜ்யத்தை குறித்து அவருக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆதியாகம புத்தகத்துக்கு முன்னாடி எழுதினாங்களா பின்னாடி எழுதி வந்த புக்குன்னு தெரியாது. ஆக யோபுடைய புத்தகத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுபடினாலே ஸ்தோத்திரம் அந்த தரிசனங்களை அவர் மீட்பரை குறித்து ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. glory to God. அந்த மகிமையின் ஸ்தோத்திரம் காட்சியை தரிசனத்தை அவர் கண்டபடினாலே அது மகிமைக்குரியதாக இருந்தது. அல்லேலூயா. இந்த பூமிக்குரியதை பெரிதாக அவர் எண்ணவில்லை. ஸ்தோத்திரம் வரப்போகிற ஹalleluya ஸ்தோத்திரம், glory to God, உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஸ்தோத்திரம் வருகையை அவர் தரிசித்திருக்கிறார். ஹalleluya. Glory to the wonderful name of Jesus. அப்படினாலே எப்படி ஸ்தோத்திரம் அப்படி போல ஒவ்வொருவரும் அதன்படி புடமிடப்பட்டவர்களாக காணப்பட வேண்டுமா? ஹalleluya. சங்கீதம் 66:10-12 தேவனே எங்களை சோதித்து வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஸ்தோத்திரம், glory to God. அந்த வசனம் 12ஆம் வசனம் என்ன சொல்கிறது? மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹalleluya. glory to God. அதனால தான் ஸ்தோத்திரம், glory to God. அந்த பாடுகளுக்கு மத்தியிலே ஹalleluya ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்தாரிடத்தில் வெளிப்படுகிற மகிமையை குறித்து அவர் எழுதுகிறார். ஹalleluya. glory to the wonderful name of Jesus. ஏசாயா 48:10 வாசிங்க. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே. அப்பொழுது வெள்ளி வந்து புடமிடுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம், glory to God, குகையிலே 7 முறை புடமிடப்பட்டதா இருக்குமா? ஹalleluya. இந்த 7 முறை என்கிறது என்ன சொல்றது என்று சொல்லி பார்த்தால் ஒரு முறை ஸ்தோத்திரம் அது பூரண எண்ணாய் இருக்கிறது. அப்ப பூரணப்படுத்துகிறதுக்கு 7 என்ற எண் உபயோகப்படுத்தப்படுகிறது. அப்ப வெள்ளியை ஸ்தோத்திரம் என்ன பண்ணாங்க? 7 முறை உழுக்கிறதால அந்த குகையில வச்சு 7 முறை அது உருக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் அதிலுள்ளதான ஸ்தோத்திரம் அந்த கழிவுகள் எல்லாம் நீக்கப்படும். ஹalleluya. அதுபோல
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்ம எப்படி புடமிடுகிறாரா? என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. அருமையான தேவ ஜனமே, நம்ம ஏன் ஸ்தோத்திரம் புடமிடுகிறாராம்? நாம் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவருடைய மகிமையை வேறு எந்த மனுஷனுக்கு கொடேன் என்று சொன்ன தேவன் ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya. நம்மை ஸ்தோத்திரம் இந்த பூலோகத்தில் இருக்கும் பொழுது நம்மை மகிமைப்படுத்தி தேவனுடைய ஸ்தோத்திரம் மகிமையிலே ஸ்தோத்திரம் எடுத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. Glory to the wonderful name of Jesus. 11 வாசித்தீங்களா? 48:11 ஏசாயா 48:11 48:14 வாசிங்க. ஐசாயா நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர் அவருக்கு சித்தமானதை செய்வான். எங்க? பாபிலோனிலே செய்வான். அல்லேலூயா. பாபிலோன் நகரம் ஸ்தோத்திரம். glory to God. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் பார்க்கிற வரைக்கும் பாபிலோனை குறித்து நல்லதா ஒன்றும் சொல்லப்படல. ஆனால் ஒருவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறது எங்கே செய்கிறானா? பாபிலோனுக்கு மத்தியிலே அவன் செய்கிறவனாயிருக்கிறான். அல்லேலூயா. பாபிலோன் என்பது ஸ்தோத்திரம் எல்லா விதமான பாவ காரியங்கள் நிறைந்த நகரமாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான இடத்திலே ஸ்தோத்திரம் ஒருவன் என்ன செய்வான்? வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் அவன் இருந்தான்னா கூட செய்வான். சியோனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாபிலோனில் இருக்கும் பொழுது கூட அவன் அதை தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் காணப்படுவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 15வது வசனம். அவன் புயம் கல்தேயர்கள் இருக்கும் என்பதை இவர்களை அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். அவரே அதை சொன்னார். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். வழி வாய்க்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்புள்ள தேவச்சனமே ஸ்தோத்திரம். பாடுகளுக்கு மத்தியிலே ஸ்தோத்திரம் பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியிலே வெள்ளை போல சோதிக்கப்பட்டாலும் ஸ்தோத்திரம் உபத்திரவத்தின் குகையிலே ஸ்தோத்திரம் அவனை ஸ்தோத்திரம் சோதிப்பேன் என்று சொன்ன தேவன் இறுதியாக என்ன சொல்லுகிறார்? அந்த 15வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 48:15. இதை சொன்னார். எனக்கு பிரியமானவன் ஸ்தோத்திரம் பாபிலோனிலே என்னுடைய சித்தத்தின்படி செய்வான். அழைத்தேன். ஏனென்று சொன்னால் அவர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. நான் அவனை அழைத்தேன். அவனை வரப்பண்ணினேன். அவனுடைய வழி வாய்க்கும். உன்னை எதற்காக ஸ்தோத்திரம் இவ்விதமான சோதனைக்குள்ளாக நாட்களிலே கடத்தி செல்கிறார் என்று சொன்னால் உன்னுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறவராய் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ glory to God. அன்பியான தேவச்சனமே, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 5:3-5 வாசிங்க. உபத்திரவம் பொறுமையும். உபத்திரவப்படும் போது என்ன நடக்கிறது? உபத்திரவம் பொறுமையும். பொறுமை பரீட்சையும். பரீட்சை நம்பிக்கையும் உண்டாகிறது என்று நாங்கள் அறிந்து மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை
நம்மை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. Glory to God. இந்த வசனம் எப்படி ஆரம்பிச்சது? 3ஆம் வசனம் பாருங்க. அது மாத்திரமல்ல உபத்திரவம். அல்லேலூயா. உபத்திரவம் என்று ஆரம்பித்ததான வசனம் 5ஆம் வசனத்தின் முடிவில் என்ன சொல்லி முடிக்கிறார்? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோதரா 1 தெசலோனிக்கர் 3:4 கொஞ்சம் வாசிங்க. நமக்கு உபத்திரம் வரும் என்று இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேர்ந்ததென்றும் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். Glory to God. இப்போ அது எப்படி சொன்னா, இப்போ மழை வர போகிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஃபோர்காஸ்ட் பண்றாங்க இல்லையா? அதுபோல ஸ்தோத்திரம் தேவனும் சில காரியங்களை நமக்கு முன்குறித்து வைத்திருப்பார். அல்லேலூயா. அதை குறித்து ஸ்தோத்திரம் யோபு சொல்றப்ப என்ன சொல்றார்? இங்க வசனம் எடுக்க வேண்டாம். ஸ்தோத்திரம் மனுஷன் ஸ்தோத்திரம் போராடுகிறதுக்கு அவனுக்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. போராட்டத்தின் நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறதா அப்படி சொல்லுகிறது போல, அதனால உங்களுக்கு ஸ்தோத்திரம் சோதனைகள் உண்டாகும். அல்லேலூயா. அதான் சொன்னாரு, உபத்திரம் உங்களுக்கு உபத்திரம் உண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஃபோர்காஸ்ட் முன்னாடி தீர்க்கதரிசனமா கர்த்தர் நமக்கு அறிவித்து இருக்கிறதை காண்கிறோம். அல்லேலூயா. அதுபடியால தான் ஸ்தோத்திரம் அப்படியே அது வந்து நேர்ந்தாலும் வாசிங்க 3ஆவது வசனம் 3:3 இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு? அந்த 2ஆவது வசனத்தை வாசிங்க. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் தீமோத்தேயுவை அனுப்புகிறோம். அல்லேலூயா. சோதர எதற்காக? சோதர விதமான பாடுகளுக்கு மத்தியிலே உபத்திரவங்களுக்கு மத்தியிலே சோதரம் glory to God நாம் ஸ்திரமாக நிற்கவும் திடமாக நிற்கவும் விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்கவும் சோதரம் glory to God அப்படிப்பட்டதான சோதனைகள் மத்தியிலே நாம் கடந்து செல்கிறவர்களா இருந்தாலும் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. சோத்திரம் அதை பாக்கியமாக எண்ணினேன் என்கிறார். அநேக இடங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்படுது, எனக்கு வருகின்ற போராட்டங்கள் எல்லாவற்றிலும் அதை எனக்கு பாக்கியமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுபோல ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12 வாசித்து பாருங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அதனால என்ன அடுத்த வசனம்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். எதுக்கு? சோத்திரம் இந்த நிந்தைகள் சோத்திரம் பொய்யாய் சொல்லுகிற காரியங்கள் உங்கள் மேல பொய்யா சொல்லி நிந்தனைக்கு உட்படுத்தினாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருப்பீர்கள். இந்த பாடுகளை குறித்து சொல்லும் பொழுதுதான் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றார் ஆண்டவர்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் எங்க பலன் மிகுதியா இருக்கும்? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. glory to God. ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவச்சனமே பாடுகளை அனுபவித்தவர் நம்மை மகிமைப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த மகிமை நம்மிடத்தில் எப்படி வெளிப்படுகிறது என்று சொல்லி பார்ப்போம்.
ஒரு சில வசனங்களை கொண்டு. சங்கீதம் 8:4-6 கொஞ்சம் வாசிங்க. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றே நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அல்லேலூயா. நீர் அவனுக்கு ஆளுகை தந்து அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். 6வது வசனம். நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஒரு அல்லேலூயா சொல்லு. அருமையான தேவச்சனமே, ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்த பொழுது அவனுக்கு என்னென்னலாம் அதிகாரத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? ஆதி ஆகமத்தில் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது இவை எல்லாவற்றையும் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சோத்திரம் தேவன் சொல்லி அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆனாலும் சோத்திரம் கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் அந்த சோத்திரம் glory ஆளுகை இழந்து போனார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதை மீண்டுமாய் நம்முடைய கரத்திலே கொடுக்கிறதற்கு தான் சோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக சோத்திரம் glory to God நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்தவராக அவர் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் சும்மா நம்ம என்ன பண்றோம்? ஆமா, அவர் நமக்காக பாடுபட்டாரு, சிலுவையில் இருந்தாரு, சோத்திரம் 3ஆம் நாள் உயிர்த்தெல்லாம் ஈஸ்டர்லாம் கொண்டாடிட்டு விட்டுறோம். ஆனால் எதற்காக அந்த பாடுகள் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கிறது இல்லை. எபிரேயர்கள் எடுக்க வேண்டாம், அந்த வசனம் நீங்கள் வாசிங்க அப்புறம் பார்த்து. எபிரேயர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, அவர் தேவ தூதர்களுக்கு ஆதரவாக கை கொடாமல். ஏன் மனுஷனுக்கு கை கொடுத்தார் அவரு? ஏனென்று சொன்னால் அவர் தேவ தூதர்களுக்கு சிருஷ்டித்த நாட்களிலே சோத்திரம் சாத்தான் அவருக்கு விரோதமாக எழுப்பி பெருமை பாராட்டினபடினாலே அவர்கள் விழுந்து போனார்கள். தெரியும் இல்லையா? அல்லேலூயா. அவனோடு கூட சோத்திரம் 1/3 தூதர்கள் அவனோடு கூட வந்தாச்சு. அவர்களை தேவன் தள்ளிவிட்டான். அவங்க அங்க இருந்தவங்க தானே. எல்லாவற்றிலும் சிருஷ்டி முதல் பேரானவர் யாரு? ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை மாம்சமா இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது இல்லையா? அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை. சகலமும் அவரால் உண்டாக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவரால் என்று உண்டாக்கப்படவில்லை. அப்ப தேவதூதர்கள் சிருஷ்டிக்கப்படுது, அவரும் அங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது என்ன செய்தார்? எல்லாரையும் தள்ளிட்டார். தேவதூதர்கள் தானே, ஆனா அவர்களுக்கு கை கொடுக்கிறார் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் இருக்கிறது. மனுஷனை நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கு அவன் ஏமாத்துற நம்ம மண்ணு தானே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் மனுஷனை தான் அவர் மண்ணினால உண்டாக்கினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. அது ஏற்கனவே அங்க இருக்கும் பொழுது ஜீவ வார்த்தையாக இருந்தது. அல்லேலூயா. அன்புடைய தேவச்சனமே சோத்ரம். இவையெல்லாம் இன்னும் ஆழமான சத்தியங்கள். அப்போ அவன் தேவ தூதருக்கு கை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மனுஷனுக்கு ஏன் கை கொடுத்தார்னா, சோத்ரம் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இந்த ஆளுகையை அவன் இழந்து போனபடினாலே மீண்டுமாக அந்த ஆளுகையை ஸ்தோத்திரம் அவனுடைய கரத்திலே கொடுக்கும்படியாக அந்த மகிமையை மீண்டுமாக அவன் எடுத்துக் கொள்ளும்படியாக தான் சோத்ரம் glory to God. அவர் சோத்ரம் தேவ தூதருக்கு ஆதரவாக கை கொடாமல் மனுஷனுக்கு கை கொடுத்தார். அல்லேலூயா. நாம் எப்படி உண்டாக்கப்பட்டோமா? தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக. அல்லேலூயா. நாம் உண்டாக்கப்பட்டோம். ஆகினாலே ஸ்தோத்திரம். இந்த ஆளுகையை ஸ்தோத்திரம் சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4-6 பார்க்கும்போது அவர் அதை ஆளுகைக்குரியதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால் அந்த ஆளுகை இழந்து போனான். அதை மீண்டுமாக இழந்து போனதையே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. திரும்பவும் மனக்குலம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சோத்திரம் சிலுவையின் பாடுகளை அனுபவித்தார். அல்லேலூயா. glory to God.
அப்ப எதற்காக என்று சொல்லி நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது வாசிங்க எபேசியர் நிருபம் 5:26-27. நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரைதிரை முதலானவைகள் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க, சபையை கரைதிரை முதலானவை அற்றதாக தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக அவர் ஒப்பு கொடுத்தாராம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடியால் என் தேவச்சனமே, அடுத்த ஸ்தோத்திரம் நம்ம பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனமான வசனங்களை ஸ்தோத்திரம் சங்கீதக்காரர் எழுதும் பொழுது சங்கீதம் 68:18-20 தேவரே உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு மனுஷருக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷன் அதெல்லாம் இழந்துட்டான், மனுஷனே போய் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகினாலே அவர் சென்று என்ன செய்தார்? அவர் பெற்றுக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். glory to God. ஆனபடியால் தேவச்சனமே, ஸ்தோத்திரம். அதை குறித்து 20 வாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்மை பாரம் சுமந்ததினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுபடியாலே glory to God. மரணத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் மரணத்திற்கு நீங்களாகும் வழிகள் உண்டு என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவச்சனமே, சபையை எப்படி அவர் மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறாராம். வாசிங்கள் எபேசியர் நிருபம் 4:7-13. கிறிஸ்துவுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று சங்கீதம் 68 நாம பார்த்தோம் என்று சொல்லி இருக்கிறது. அவர் ஏறினார் என்பதினால் அவர் அதற்கு முன்பே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கிதான் என்ன செய்தார்? அவனிடத்தில் இருந்த திறவுகோலை மீண்டுமாய் பற்றி கொண்டு வந்தார். அதுதான் திறவுகோலாய் இருக்கிறது. அதைதான் என்ன செய்தார்? மனுக்குலத்தினிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. இதோ ஸ்தோத்திரம், glory to God. பாதாளத்தின் ஸ்தோத்திரம், பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு நான் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, glory to God. ஆனபடியால் தேவச்சனமே, அவர் தாழ்விடங்களுக்கு இறங்கினார் என்று சொன்னார். அதற்கு முன்பாக எத்தனை பாடுகளை பட்டு அவர் தாழ்விடங்களுக்கு இறங்கினார். அல்லேலூயா. அப்ப ஒரு ஸ்தோத்திரம் இறங்கும் போது, அப்போ அந்த பாதாளத்துக்குள்ளாக இறங்கும் போது அவருக்கு எத்தனை போராட்டங்கள், பிசாசு அந்த அதிகாரத்தை திரும்ப கொடுக்காத அளவுக்கு எவ்வளவு போராடி இருக்கும் அவர் கூட. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் என்றைக்கும் ஜெயம் கொண்டுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். வாசிங்க தொடர்ந்து. எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக
இருக்கிறார். உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனை குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக எப்படி பூரண புருஷராகும்படிக்கு வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை அப்போஸ்தலராக அவர் எப்படி சபை மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், glory to God. என்னென்ன காரியங்கள் சபைக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம், glory to God. ஆனபடியால் தான் தேவச்சனமே இவையெல்லாம் ஸ்தோத்திரம், glory to God. இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 1:14 நாம வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனபடினாலே அவர் பூமியிலே தோன்றும் பொழுதே அவருக்கு முன்குறித்து சொல்லியிருக்கிறார். யோவான் அவரை குறித்து எழுதும் பொழுது வாசிங்க, அவர் சத்தியத்தினாலும் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த மகிமையை நாம் கண்டிருக்கிறோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஸ்தோத்திரம், glory to God. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது பிதாவுடைய மகிமைக்கு ஒப்பான மகிமை நமக்குள் காணப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், glory to God. ரோமர் எழுதின நிருபம் 2:7 கொஞ்சம் வாசிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் அழிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 4:4-7 பாருங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையும் இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். அங்க எங்கிருந்து இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக அந்த மகிமை எங்கே பிரகாசித்தது? இருதயங்களில் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. இந்த மகத்துவம் உள்ள வல்லமையை உண்டாயிராமல் அது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளக்கும்படி இந்த பொக்கிஷத்தை இந்த பொக்கிஷத்தை எங்கே பெற்றிருக்கிறோமா? மண்பாண்டங்களிலே. யார் அந்த மண்பாண்டம்? நாம தான் மண்பாண்டம்.
அல்லேலூயா. ஆனால் பெற்றிருக்கிற மகிமை என்ன? தேவனுடைய முகத்தில் தோன்றின மகிமையின் அறிவான ஒளியை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ, பிரகாசிக்க பண்ணும் பொருட்டு நம்முடைய இருதயங்களிலே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4:8-9 வாசிங்க. ஆகையால் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நீ ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மடிவதில்லை, துன்பப்பட்டும் கீழே தள்ளப்பட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் விளங்கும்படி எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம், அநேக இடங்களிலே ஸ்தோத்திரம். Glory to God. அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக உபத்திரவங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே சகித்திருக்கிறார் என்பதை, அனுபவித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. Glory to God. சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம், ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்பாடாக என்ன சொல்லுகிறார்னு சொன்னா ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 40 அடிகள் சவுக்கு அடிகள் 5 முறை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு அலையில் சொல்லுங்க, எப்படிப்பட்டதான பாடுகளுக்குள்ளாக அவர் கடந்து சென்றிருக்கிறார் பார். ஹல்லேலூயா. ஆகினால்தான் அவர் எழுதுகிறார், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. நம்மை மகிமையிலே சேர்க்கிறதற்காக தான் அவரை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எசாயா 48 நாம் வாசித்தபடி ஸ்தோத்திரம், Glory to நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன் என்று சொல்லுகிறான். எதற்காக என்று சொல்லி நாம் காணும்பொழுது தேவச்சனமே ஸ்தோத்திரம், Glory to the wonderful name of Jesus. வாசிங்க ரோமர்கள் நிருபம் 8:29-30. ரோமர் 8:29-30. முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர் மகிமை விருத்தியும் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுகிறார். அதான் அழைப்போம் தெரிந்து கொள்ளுதலும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், Glory to God. ஆனபடியால் தான் தேவச்சனமே அவரோடு கூட பாடுகளை அனுபவித்தால் தான் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10-12. 2 தீமோத்தேயு. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக் கொள்ளும்படி அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் மறுதலிக்க மாட்டார். ஒரு அல்லேலூயா. அவரோடு கூட ஸ்தோத்திரம், Glory to God. மரித்தோமானால் அவரோடு கூட எழுந்தும் இருப்போம். அவரோடு கூட பாடுகள் அனுபவித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம்.
இருப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம். glory to God. எப்பொழுது அப்படி ஆகுமா? கொலோசியர் 3:4 கொலோசியர் 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். வரவே சொல்லுங்க. அதுதான் வெளிப்பட போகிற மகிமை. அல்லேலூயா. நம்மிடத்தில் வெளிப்பட போகிற மகிமை. அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறார். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5:8-9 வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவர் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறார். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்படிப்பட்ட பாடுகள் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10-11 வாசித்து முடிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, எத்தனை காலம்? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. glory to God. அவருக்கு ஸ்தோத்திரம். கனமும் மகிமையும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. முழங்காலிட்டு கண்களை மூடுவோம். அல்லேலூயா. ஆகினால்தான் ஸ்தோத்திரம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. Oh, glory to God. தேவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஜீவாதிபதி, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ லார்ட் ஜீசஸ், glory to God. அப்பா, இக்காலத்திலே இந்நாட்களில் கூட நாங்கள் அனுபவிக்கிற பாடுகள் தாவை ஸ்தோத்திரம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. இனி ஸ்தோத்திரம் வெளிப்பட போகும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எழுதுகிறேன். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓ மாத்திரமல்ல தேவரே, ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் பொழுது ஓ ஹல்லேலூயா நீங்களும் அவரோடு கூட மகிமைப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் அப்படிப்பட்டதான வார்த்தையினாலே ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எங்களை தெளிவுபடுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ஓ தேவரே, நாம் எந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தைகளை கேட்க வந்ததான உங்களுடைய ஜனத்தாலே தேவன் நாமே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பாடுகளுக்கு மத்தியிலே அவள் கடந்து சென்றாலும் ஓ ஹல்லேலூயா இறுதியாக என் தேவரே அந்த மகிமையானதற்காக ஓ ஹல்லேலூயா பரலோகத்தில் ஓ ஹல்லேலூயா மகிமையிலே அவரை சேர்த்துவதற்காக தேவன் நாட்டிலே அவரை வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஜனத்தாரை உங்களுடைய வசனத்தின்படியே நடத்தி தேவன் தாமே ஸ்தோத்திரத்தை வழி நடத்துவீராக. ஓ தொடர்ந்து தேவன் கொடுத்திருக்கிற சகல துதியும் நடத்தி மகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உணர்வை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவான்களுடைய அன்பினையும் சமாதானம் இன்றைக்கும் அப்படி வருகிற எங்கும் சதா காலங்களில் நம் அன்போடு இருப்பதாக. ஆமென் ஆமென். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உமதினால் அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உமதினால் கிறிஸ்துவின் பொருட்டு நேர்க்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நேர்க்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உமதினால் அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உமதினால் மகிமையின் தேவன் ஆதிதானே, மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவன் ஆதிதானே, மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உமதினால் அதை சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உமதினால். Hallelujah. 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 கர்த்தருடைய ஆசீர்வாதம். Praise be to God.